இந்தியாவில் 24 ஹவர்ஸ்ல என்ன நடந்துச்சு? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட்டை இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் நியூ ரெண்ட் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 2 months ரெண்ட்டை செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணா போதும். அதுவே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப் டு 6 months ரெண்ட்டை செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணா போதும். ரெண்டல் அக்ரிமெண்ட்ல டிஜிட்டல் ஸ்டாம்பிங் அப்படின்னா டிஜிட்டல் ஆதார் பேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். 60 daysக்குள்ள ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். பண்ணலைன்னா 5,000 rupees ஃபைன் பே பண்ணணும். 12 monthsக்கு அப்புறம் தான் ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்றதுக்கு 90 days முன்னாடியே ரிட்டர்ன் நோட்டீஸ் டெனண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும். ஹவுஸ் ஓனர் ரெண்ட்டுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணவோ இல்ல உள்ள என்டர் ஆகுறதுக்கு 24 hours முன்னாடியே ரிட்டர்ன் ஆர் டிஜிட்டல் நோட்டீஸ் டெனண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும். டெனண்ட் 2 month ரெண்ட்டை பே பண்ணாம இருந்தாலும் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாலும் ரெண்ட் ட்ரிபியூனல் வாடகை தீர்ப்பாயம்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் டெனண்ட்டை காலி பண்ண வைக்க முடியும். கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் வேணும்னா ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க.